அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களோடு கூட வரும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். அந்த கடந்த மாதத்திலே, சில மாதங்களுக்கு முன்பு அந்த எழுதின புஸ்தகத்தை கடந்த மாதங்களிலே ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் வெளியிட கர்த்தர் உதவி செய்தார். அது ஹிந்தியில் அந்த நார்த் இந்தியாவில் உள்ள பல மிஷினரிஸ்க்கு ஒரு கர்த்தருடைய கிருபையினாலே 1000 காப்பீஸ் கிட்ட பிரிண்ட் போட்டு அது கொடுக்கப்பட்டது. இங்கே யாரோ இங்கிலீஷில் சிலர் கேட்டாங்களாம் அப்படின்னு எங்கள் வீட்டம்மா மறக்காமல் சொல்லி அனுப்புனாங்க. அதனால் கொஞ்சம் காப்பீஸ் மட்டும் நான் வச்சுருக்கிறேன். யாராவது இங்கிலீஷில் வேணுன்றவங்க என்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா பாஸ்டர் சில்வஸ்ட்டை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, கர்த்தர் நல்லவர். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். அதில் உள்ள கடைசி வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் பகுதிகளை நீங்கள் பலமுறை வாசித்திருக்கலாம். ஒருவேளை இந்த முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற இந்த எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம் போன்ற புஸ்தகங்களிலே பலவிதமான சட்ட திட்டங்களும் கற்பனைகளும் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களும் சொல்லப்பட்டிருப்பதனால், அநேக காரியங்கள் நமக்கு விளங்காமல் இருப்பதனால் அதை படிக்காமல் விடுவதற்கும் வாய்ப்புண்டு. இன்னும் ஒரு சிலர், குறிப்பாக இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பல வாக்குத்தத்தங்களை மட்டும் மீண்டும் மீண்டும் வாசிப்பவர்களும் உண்டு. ஆனால் வாசித்த இந்த வேத பகுதியானது ஒரு விசேஷித்தமான வேத பகுதி என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு விளக்கி காண்பித்து, அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக மாற முடியும் என்பதையும் காண்பித்து, நேரம் கிடைக்குமானால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற இஸ்ரவேல் என்கிற தேவ ஜனம் எப்படி அந்த ஆசீர்வாதத்திற்கு அபாத்திரராய் போனார்கள் என்பதையும் காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது, அந்த வேத வசன பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் போது அதை மோசேயின் வார்த்தைகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். யார் இந்த மோசே என்றால், ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தந்திருந்த முன்குறித்திருந்த திட்டத்தின்படியே 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி அவர்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே அந்த அடிமைத்தனத்திலிருந்த அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அந்த ஜனங்களுக்குள்ளிருந்து மோசே என்கிற ஒரு இரட்சகனை ஆண்டவர் எழுப்பினார். அவன் மூலமாக பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த அந்நிய தேசத்திலே, எகிப்து தேசத்திலே ஆண்டவர் தன்னுடைய பலத்த கரத்தினால் செய்து அவர்களை அற்புதமாக ஒரே ராத்திரியிலே மீட்டெடுத்து வனாந்திரத்திலே அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அப்படி ஆண்டவர் அவர்களை நடத்தின அந்த காலத்திலே 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாக வாழ்ந்த அந்த ஜனம் ஒவ்வொரு நாளும் அந்த எகிப்திய சேனைகளால் அடிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு வேதனைகளையே அனுபவித்திருந்த அந்த தேவ ஜனம் குறிப்பிட்ட வழியாய் போவார்களானால் வழியிலே யுத்தத்தை சந்திக்கும் போது அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்பதை அறிந்திருந்த ஆண்டவர் அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார் என்று வேதம் காண்பிக்கிறது. அந்த காரியம் ஒருவேளை அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை சுற்றி நடக்க பண்ணி செங்கடலுக்கு முன்னாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறார்கள். ஏனென்றால் பின்னால் எகிப்திய சேனை துரத்தி வருகிறது, முன்னால் செங்கடல் தடையாக நிற்கிறது. இப்பொழுது ஜனங்கள் பார்க்கிறார்கள், 10 வாதைகளினால் ஆண்டவர் அற்புதமாய் மீட்டெடுத்ததை மறந்துவிட்டு மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தவர்களாய், எப்படியாவது மோசேயை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கல்லெறியவும் துணிந்தவர்களாய் ஜனங்கள் நிற்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். என்ன, இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களை நான் நேராக நடத்தி இருக்க முடியும், ஆனாலும்
இம்மட்டுமாக உங்களை கொடுமையாக நடத்தின இந்த எகிப்தின் சேனைகளை நான் அப்படியே விட்டுவிட்டு வர விரும்பவில்லை. அந்த எகிப்தின் சேனை உங்கள் கண்களுக்கு முன்னதாகவே இந்த செங்கடலிலே மடிய வேண்டும் என்பதை ஆண்டவர் முன்குறித்திருந்தார். அதை அறியாத தேவ ஜனம் தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தது. ஆனாலும் ஆண்டவர் இரக்கம் கொண்டவராய் அற்புதமாக அந்த செங்கடலின் வழியாய் நடத்தினார். அதே செங்கடலிலே எகிப்தின் சேனைகள் மூழ்கடிக்கப்பட்டதை அந்த தேவ ஜனம் பார்த்தது. கரை ஏறின உடனே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஆனா அடுத்து ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே மீண்டும் அதே முறுமுறுப்பு, அதே குறை சொல்லுகிற ஆவி, அதே தேவனை கேள்வி கேட்கிற ஆவி. மீண்டும் மீண்டும் மோசே தேவனிடத்திலே மன்றாடுகிறான், இந்த ஜனங்களிடத்திலே போராடுகிறான். பல நேரங்களிலே நீங்கள் ஏன் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறீர்கள், ஏன் அவரை வேதனைப்படுத்துகிறீர்கள், ஏன் இத்தனையாய் தேவன் செய்த நன்மையை மறந்து போகிறீர்கள் என்று சொல்லி மோசே தேவ ஜனங்களிடத்திலே மீண்டும் 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 போராடின போதும் அந்த ஜனங்கள் தேவன் செய்த நன்மையை நினைவு கூறவும் இல்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் மனம் இறங்கி அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் போது அந்த நேரத்திலே மகிழ்ந்தார்களே அல்லாமல் நன்றியுள்ள இருதயம் அந்த ஜனங்களிடத்திலே கொஞ்சமும் இல்லை. தொடர்ந்து அந்த வனாந்திர பாதைகளை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார், மோசே இந்த ஜனங்களை நீ விட்டுவிடு, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீ வந்துரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அந்த நேரத்திலையும் மோசே சொல்லுகிறான், இல்ல ஆண்டவரே, நீர் எங்க கூட வராட்டி என்னை அனுப்பாதீங்க, என் பேரை கூட அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுருங்க. அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு தேவ மனிதன் மோசே. அப்படியாக 40 ஆண்டுகள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தே வாழ்ந்த ஒரு ஜனம் இன்றைக்கு மோசே மரிக்க போகிறான். அவனுடைய வாழ்வின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறான். மோசேக்கு நன்றாக தெரியும், நான் மரிக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று சொல்லி. இந்த ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தமாய், அக்கிரமத்து நிமித்தமாய், மீறுதல் நிமித்தமாய் மோசேயும் கூட ஒரு இடத்திலே மனம் பதறி தேவ வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டதினால் ஆண்டவர் ஒரு பெரிய தண்டனையை மோசேக்கு சொல்லிவிட்டார். நீ கானானை பார்க்க முடியாது, பிரவேசிக்க முடியாது, நீ தூரத்தில் இருந்து தான் பார்ப்பேன்ட்டார். எவ்வளவு மோசம் பாருங்க. அந்த சூழ்நிலையிலே இப்பொழுது மோசே மரிக்க போகிறான். 33ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. நல்ல கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒருபோதும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை அவ்வளோ கன்றாவியா இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட தேவ ஜனம் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே முறுமுறுத்து தேவனை கோபப்படுத்தி இருந்த அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் கடைசியிலே தம்முடைய தாசனாகிய மோசே மூலமாக அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவன் சொன்ன கடைசி வார்த்தையை தான் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். வேதத்தை நல்லா நீங்க தியானிச்சீங்கன்னா தெரியும். இந்த 34ஆம் அதிகாரத்தில் மோசேயின் மரணம் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தன்னுடைய வாழ்நாளிலே தான் நடத்தி வந்த தேவ ஜனங்களை பார்த்து பேசின கடைசி வார்த்தைகள், ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தைகள். இவைகள் கொஞ்சமும் பொருத்தமில்லாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையின் முந்தைய நிலைமை எப்படி இருந்திருந்தாலும் நாம் ஒருவேளை ஆண்டவருக்குள்ளாக நிலைவரமான ஆவி இல்லாதவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே ஆண்டவரை வேதனைப்படுத்தினவர்களாய், கேள்வி கேட்டவர்களாய், தேவன் செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் மறந்தவர்களாய், தேவனுக்கும் தேவ மனிதர்களுக்கும் விரோதமாக முறுமுறுத்தவர்களாய் வாழ்ந்திருந்தாலும் தேவன்
மனம் மாறுகிறதில்லை. அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் வைத்த அன்பிலிருந்து அவர் பின்வாங்குகிறதில்லை. ஒருவேளை கோபத்திலே சில சிட்சைகளை அவர் அனுப்பினாலும் தம்முடைய தாசனாகிய மோசே மூலமாக கடைசியிலே சொல்லுகிற அந்த வார்த்தையிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களை மாதிரி மோசமான ஜனங்க இந்த உலகத்திலே கிடையாது. அப்படிதான் சொல்லியிருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. என்ன ஏன் பார்க்குறீங்க? பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க. பரவாயில்ல, கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. நம்ம எவ்வளோ கேவலமான ஆட்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரு. நம்ம எவ்வளோ முறுமுறுத்து இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு உண்டு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். மோசே 40 வருட பட்ட அவஸ்தையில அவன் என்னென்ன யோசிச்சிருப்பான். நான் எகிப்தில் வளர்ந்த வாழ்க்கைக்கும் நான் கற்று தேர்ந்திருந்த நிலைமைக்கும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்த அந்த இடத்துல நான் அங்கேயே இருந்திருந்தால் எத்தனையோ உயர்வுக்கு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை நடத்த வந்து ஒவ்வொரு நாளும் நான் பட்ட அவஸ்தைக்கு, ஆண்டவரே நான் சாகும்போது இப்படி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை என் வாயில போடுறீரா அப்படின்னு சொல்லி நானா இருந்தேன்னா அந்த வார்த்தையில எல்லாத்தையும் ஆப்போசிட்டா மாத்திருப்பேன். எல்லாத்தையும் ஆப்போசிட்டா மாத்தி தான் கொடுத்துருக்கணும். இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சின்ன குவாலிட்டி கூட கிடையாது. நாமல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார், அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார். அதேதான் வேதம் முழுவதிலும் வாசிக்கிறோம். எத்தனை அன்புள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், எத்தனை இரக்கமுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை காருண்யமுள்ள மனதுருக்கமுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். யோசித்து பார்த்திருக்கிறோமா? அந்த வார்த்தை மோசேயினுடைய கடைசி வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் மரணத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் மூத்தவர்கள், நம்முடைய தாயோ தகப்பனோ அல்லது தாத்தா பாட்டி யாரோ மரித்துட்டாலும் நம்ம என்ன கேட்போம்? கடைசியா என்ன சொன்னாங்க, கடைசியா பேரப்பிள்ளைங்கள்ட்ட என்ன பேசினாங்க கேட்போமா இல்லையா? கேட்போம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கடைசியாக பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த லென்த் நாட்கள்ல இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு சிலுவையிலே பேசின, அவர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சு பல காரியங்களை பேசி இருந்தாலும் அவர் சிலுவையிலே பேசின கடைசி வார்த்தைகளை முக்கியப்படுத்துகிறோமே ஏன்? அதுவும் இந்த தேவ மனுஷன் யாரு தெரியுமா? 34ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய தேவ மனிதன். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை தலைவனாக கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனம் அதை வேல்யூ பண்ணவே இல்லை. ஒரு நாளும் அதை குறித்து கொஞ்சமும் சந்தோஷப்படவே இல்லை. தாங்கள் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் என்பதை ஒருபோதும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜனத்தை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால் என்னால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஆண்டவர் சொல்றார், அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். இத்தனைக்கும் பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதியாகிய கர்த்தரை தான் பார்க்கணும். எதுக்கு எடுத்தாலும் நியாய தீர்ப்பு தான். ஆனா அந்த தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து ஒரு வாக்கு தத்தத்தை இப்படி கொடுப்பாரானால், ஆண்டவரே, நான் அதை தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம், கடந்த வருடம் முழுவதும் நான் எப்படி உம்மை காயப்படுத்தி இருந்தாலும், எந்தெந்த நிலைகளை உம்மை விட்டு நான் பின்வாங்கி போயிருந்தாலும், பல சூழ்நிலைகளில் உம்முடைய சித்தத்திற்கு மாறாக செய்திருந்தாலும், பல நேரங்களில் நீர் செய்த நன்மைகளை மறந்து நன்றியற்றவனா நான் வாழ்ந்திருந்தாலும், இன்னமும் என்னை நம்பி எனக்கு நீர் வாக்குத்தத்தங்களை தந்து ஆலோசனைகளை தந்து அற்புதமாக என்னை நடத்தி வருகிறீரே, எத்தனை அன்புள்ள ஆண்டவர் என்று நான் துதித்தேன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வேத வசனங்களை வாசிக்கும் போது அந்த கான்டெக்ட்ல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா நல்லா புரியும். அப்பதான் நீங்க அதை ரசிச்சு வாசிக்க முடியும். சும்மா ஏதோ ஒரு வாக்கு தத்துவம்னு சொல்லிட்டீங்கன்னா அது அர்த்தமே இல்லாம போயிடும். யாருக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம்? இந்த ஜனம் அதற்கு பொருத்தமான ஜனமா? உலக பிரகாரமான மனிதர்கள் காரியங்களை செய்வதற்கும் நம்முடைய தேவன் செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. மனிதர்கள் உங்களுடைய தகுதியையும் தரத்தையும் பார்த்து உங்களோடு பேசுவார்கள். ஆனால் தேவன் உங்களுடைய தகுதியையும் தரத்தையும் பார்க்கிறதில்லை. அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா.
கொஞ்சமும் பொருத்தம் இல்லாத ஜனத்திற்கு ஆண்டவரே இப்படி ஒரு வார்த்தையை நீங்க கொடுத்திருக்கிறீங்களே. இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த உபாகமம் 33 அதிகாரத்தை முழுசும் நீங்க வாசிச்சீங்கன்னா, மோசே இஸ்ரவேல்ல எத்தனை கோத்திரம் இருந்துச்சு? 12 கோத்திரம் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு கோத்திரத்தின் பேரையும் சொல்லி ஆசீர்வாதங்களை கூறி கடைசியா அந்த 24ஆம் வசனத்துல வரும்போது ஆசேர் கோத்திரத்துக்கான வார்த்தைகளை சொல்லி முடிச்சிட்டு கடைசியாக முழு இஸ்ரவேலுக்குமான வார்த்தையாக சொல்லி இந்த அதிகாரத்தை அவன் முடிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்றது ஒரு காரியத்தை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில தன்னுடைய கோத்திரத்தின் 12 பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிட்டு அந்த 12 பேருக்கான தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதையும் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லுவதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படிலாம் நீங்க கம்பேர் பண்ணி வாசிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி வாசிச்சீங்கன்னா நீங்க நிறைய ரகசியங்களெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நானும் வாசிச்சு பார்த்தேன், இதனடா ஒரே மாதிரி இருக்கேன். ஆனா ஒரு ரகசியம் சொல்லவா? எத்தனை கோத்திரம் மொத்தம்? 12 கோத்திரம். ஆதியாகமத்தில் யாக்கோபு எல்லா கோத்திரத்தையும் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனா இந்த மோசே சொல்லுகிற இந்த 33ஆவது அதிகாரத்துல 11 கோத்திரம் தான் இருக்கும். யாராவது வாசிச்சிருக்கீங்களா? எந்த கோத்திரம் காணாம இருக்கும், மிஸ் ஆகிருக்கும்? மோசே சிமியோன் கோத்திரத்தை மட்டும் அதுல விட்டுட்டு இருப்பார். 11 கோத்திரம் தான் இருக்கும். ஏன் அதை தேடி ஆராய்ந்த போது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அந்த லேவியையும் சிமியோனையும் கிட்டத்தட்ட அவர் கடிந்து கொள்ளுகிறார். நீங்க உருப்படவே மாட்டீங்கடா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டீங்களா? ஏன்னா அவங்க செய்த அக்கிரமம் அவ்வளவு பெரிய அக்கிரமம். அதனால எல்லா பிள்ளைகளுக்குமான காரியங்களை சொல்லும் போது இந்த லேவியையும் சிமியோனையும் மட்டும் யாக்கோபு மிக கடுமையாக பேசுவதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆனால் என்ன நடந்தது? நீங்கள் கிட்டத்தட்ட ஜனத்திலே இல்லாமலே போவீர்கள் என்று சொல்லி யாக்கோபு அங்கே சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆவது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மலையின் மேல் 40 நாட்கள் இருந்தபோது கீழே கன்று குட்டிகளை செய்து ஆட்டம் போட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் மோசேயை கீழே அனுப்புகிறார். மோசே கீழே வந்து பார்த்துவிட்டு வேதனைப்பட்டு கர்த்தர் பட்சமாய் நிற்பவர்கள் யார் என்று சொன்னபோது இந்த லேவி மட்டும் வந்தார்கள். யாக்கோபினால் கிட்டத்தட்ட சபிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் பட்சமாய் அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வந்தபடியினால் மீண்டுமாக அவர்கள் காக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த சிமியோன் கோத்திரம் கிட்டத்தட்ட இல்லாமலேயே சிதறடிக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. எப்போ? மோசேயின் நாட்கள் முடிவதற்கு முன்னதாகவே கிட்டத்தட்ட அந்த சிமியோன் கோத்திரம் இல்லாமலே போய் எண்ணிக்கையிலே மிகவும் சொற்பம் உள்ளவர்களாய் போனார்கள். மோசே தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் எல்லா கோத்திரத்தை குறித்து சொல்லும்போது அவனால் அந்த சிமியோனை ஆட் பண்ண முடியல. ஆனா எந்த லேவியையும் யாக்கோபு கடிந்து கொண்டிருந்தானோ அந்த லேவியை மோசே ஆட் பண்ணி வைத்திருக்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர்களுக்கு எந்த சாபமும் பலிக்காது. கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர்களுக்கு எப்பேற்பட்ட நிலைமைக்கு அவர்கள் நிந்திக்கப்பட்டிருந்தாலும் மீண்டுமாக அவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவர், போதுமானவர். ஹல்லேலூயா. சரி, அந்த வசனங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் சொன்ன ஏற்கனவே இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் நல்லா தியானிச்சு பார்க்கணும். ஏன்னா எந்த விதமான ஆசீர்வாதத்திற்கும் வாக்குத்தத்தத்திற்கும் பொருத்தமில்லாத ஒரு ஜனத்திற்கு ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால், நம்முடைய தேவன் அன்புள்ள ஆண்டவர். கடந்த வருடங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணியிருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் மீண்டுமாக நம்மளை கட்டுகிற, நிலை நிறுத்துகிற, நாட்டுகிற ஒரு கிருபையின் காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதித்த அதே ஜனத்தை போலவே அதைவிட அதிகமாக கிருபையையும் இரக்கத்தையும் கல்வாரி சிலுவையின் அன்பையும் பெற்றிருக்கிற நாம் அவர்களை விட மேலானவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே அன்புள்ள தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுகிறார். சரி, முதல்ல அவன் சொல்றத பாருங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ஆமா, நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். நம்ம இஸ்ரவேலரா? இல்லையே, நம்ம இந்தியர்கள் தானே. இஸ்ரவேலர் தானே. எப்படி இஸ்ரவேலர்?
மனதினால இஸ்ரவேலர். வசனம்லாம் காட்ட நேரம் இல்லை. ஆபிரகாமின் சந்ததி விசுவாச மார்க்கத்தாராக நாம் மாறினபடியினால், இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினபடியினால், மாம்சத்தின்படி ஒரு காலத்திலே அந்நியரும் புறஜாதிகளும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களுமாயிருந்தோம். ஆனா என்றைக்கு இயேசுவின் பிள்ளைகளாக நாம் மாறினோமோ, நீங்களும் நானும் யார் தான்? ஆபிரகாமின் சந்ததியினர் தான். அப்ப அந்த இஸ்ரவேலர் மட்டும் பாக்கியவான் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளாக மாறி இருக்கிற நீங்களும், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நீங்களும் நானும் அவர்களை விட பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் பெரிய ஸ்லாக்கியம். ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே எந்த ஒரு பெலிஸ்தனும் நான் தேவ பிள்ளைன்னு சொல்லிட முடியாது. எந்த ஒரு எகிப்தியனும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் யூதர்கள் என்கிற ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுத்து, ஆபிரகாமின் சந்ததி என்பவர்களை பிரித்தெடுத்து, இவர்கள்தான் என்னுடைய சம்பத்து, இவர்களோடு கூட நான் இருப்பேன், இவர்கள் மூலமாக பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இருந்தார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறியது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும், வசனத்தை முடிச்சிருங்க இல்லையோ நீங்க, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமா, அதுதான் பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலகத்துல நமக்கு எது இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது. வியாதி இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, போராட்டம் இருக்குதா, நிந்தனைகள் இருக்குதா, கடன் இருக்குதா, வேலை இல்லாமல் இருக்குதா, அதெல்லாம் ஓரம், அதெல்லாம் சப்ஸ்டியூட் தான். அதெல்லாம் ஆண்டவர் தர முடியும், அதெல்லாம் சப்ஸ்டியூட். முதலாவது நமக்கு ஒரு பாக்கியம் என்ன? இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிகளாக மாறி இருக்கிறோம். அது சாதாரணமாக நடக்கவில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தினால் நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது அங்க மோசே சொல்லும்போது சொல்றான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்குறான், எப்பா வாழ்க்கை ஃபுல்லாக 40 வருஷம் முறுமுறுத்து அழுகையும் பற்கடிப்புமா மாற்றி, ஆண்டவர் வேற ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. 20 வயசுக்கு மேலே அங்கேருந்து கிளம்புனவன் ஒருத்தனும் என்ன பண்ண போகிறதில்ல, கானானுக்கு போக போகிறதில்ல. என்ன உடனே 40 வருஷமா அவங்க பார்த்ததெல்லாம் மரணத்தின் செய்தி தான். 90ஆம் சங்கீதத்தை குறித்து நான் ஏற்கனவே இங்கே பேசியிருக்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது, எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. ஒரு கதையை போல கழித்து போட்டோம் என்று மோசே அழுகிறானே, எங்கள் நாட்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தால் போய்விட்டது என்று சொல்லுகிறானே. ஏன் நடந்துச்சு? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் பெற்றிருந்த பாக்கியத்தையும், தங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இந்த உலகத்திலே இல்லை என்பதையும் ஒரு நாளும் அவர்கள் ரியலைஸ் பண்ணல. ஆனா இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களிடத்திலே மீண்டுமாக தன்னுடைய வார்த்தையை, நீங்கள் பெற்றிருக்கிற ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். நீங்கள் பாக்கியவான், உங்களுக்கும் எனக்கும் ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? கர்த்தரால் ரட்சிப்பு என்றதே நம்ம புதிய ஏற்பாட்டு வார்த்தை. ஆனா மோசே அன்னைக்கே சொல்றான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஏன்னா மோசேக்கு தெரியும் 430 வருஷம் அடிமைத்தனம்னா சும்மா கிடையாது. அது எவ்வளோ மோசமான வாழ்க்கை தெரியுமா? உங்க இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது. அடிமையா வாழ்ற தேசம்னா என்ன? உங்க பேருக்கு ஒரு நிலத்தை நீங்க வாங்க முடியாது. நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் உழைச்சாலும் உங்க பேர்ல ஒரு சென்ட் நிலம் கூட நீங்க வாங்க முடியாது. உடம்பு சரியில்லைன்னு லீவ் அப்ளிகேஷன்லாம் போட முடியாது. எதையுமே உங்க சித்தப்படி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 430 வருடம் தங்களுடைய பிரயாசத்திற்கு எந்த பலனையும் பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு ஜனக்கூட்டம். நல்லா கவனிங்க, நம்ம இன்னைக்கு ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்றோம். அதுலயே நம்ம வேலை செய்யற நாட்கள் ஒரு 30-40 வருஷம். அந்த வேலை செய்யறதுக்கான பலன் நமக்கு கிடைக்காம போகும்னா எப்படி இருப்போம்? இப்போ ஒரு 10 தலைமுறைக்கு மேல தாங்கள் பட்ட பிரயாசம் எல்லாம் எகிப்தின் மேன்மைக்குத்தான் பயன்பட்டது. இவர்களுடைய மேன்மைக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர்
தம்முடைய ஜனத்துடைய பிரயாசம் விருதாவாக போவதற்கு விடுவதில்லை என்பதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய உதாரணம். அவங்க அதை ரியலைஸ் பண்ணல. என்ன தெரியுமா நடந்துச்சு? இவர்கள் 400 வருட அடிமைத்தனத்தில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அங்கே கானான் என்கிற ஒரு இடத்திலே சத்துருக்களை கொண்டே தம்முடைய ஜனத்திற்காக இவர்கள் கட்டாத வீடுகளை ஆண்டவர் அங்கே கட்டி கொண்டிருந்தார். இவர்கள் நட்டு வளர்க்காத திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் அங்கே நீர்ப்பாய்ச்சி வளர்த்து கொண்டிருந்தார். தேனும் பாலும் ஓடுகிற என்று சொல்லத்தக்க கானான் தேசத்தை ஆண்டவர் இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். 400 வருஷம் பட்ட பிரயாசம் எல்லாம் விருதாவாய் போனது என்று அன்றைக்கு இருந்த ஜனத்திற்கு ஒரு சோர்வு இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் எதிர்காலத்தில் வைத்திருக்கிற நன்மை அவங்க என்ன செய்யல, ரியலைஸ் பண்ணவே இல்லை. அதான் மோசே சொல்றான், தான் மரிப்பதற்கு முன்பாக, இஸ்ரவேலே இப்பயாவது யோசிச்சு பாரு, நீ எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனம் தெரியுமா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் தெரியுமா? ஏன் இப்படிப்பட்ட மகத்துவங்களை எந்த ஜனக்கூட்டமா அன்றைக்கு பார்த்ததில்லை. எகிப்தியர்கள் நாகரிகத்தில் சிலர்ந்தவர்கள் தான், யுத்தத்தில் வளர்ந்தவர்கள் தான். அப்படிப்பட்ட ஜனத்தையே தேவன் தம்முடைய ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு உன்னோடு கூட இருந்து அற்புதமாய் உன்னை மீட்டாரே. நீ எவ்வளவு பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன் நீ இதை ரியலைஸ் பண்ணல? ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து அதே தான் கேட்கிறார். கடந்த நாட்களில் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி வந்த பலவிதமான சூழ்நிலைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு உங்களை மேலானவர்களாக நடத்தி இருக்கிறார் என்பதை ரியலைஸ் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 33ஆம் சங்கீதம் 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் என்ன உள்ளது? பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, ஜாதினா நேஷன். அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவனுக்கு தெரியுது, 2 காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம், நாம் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அவர் நம்மளை எப்படி பார்த்திருக்கிறாராம்? சுதந்திரமாக பார்த்திருக்கிறாராம். அவர் எப்படி பார்க்கிறாராம் நம்மளை? இவங்க தான் என்னுடைய சொத்துன்னு பார்க்கிறாராம். ஆமா, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் கர்த்தருடைய சொத்து. அதனால புலம்பாதீங்க. ஆமா. இன்னொரு வசனம் வாசிங்க. 144ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன். 144:15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? எவ்விதமானன்னு கேட்கணும். வீட்டில் போய் மேலே இருக்கிற எல்லா வசனத்தையும் வாசிக்கணும், இங்கே வாசிக்க வேண்டாம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம். நான் காலையில் சொன்னேன், எவ்வளோ அருமையான வார்த்தை தெரியுமா? சீர்னா என்னது? சீர்னா என்னது? நமக்கு இன்னும் தெரியாத மாதிரியே சொல்லாதீங்க. அப்படியே நம்ம தான் கேட்டிருக்கோமே, என்ன சீர் செய்வீங்க, என்ன சீர் செஞ்சீங்க? ஆமாம், நமக்கு எது போனாலும் இந்த சீர் போவாது, வரிசையும் போவாது. ஆண்டவர் சொல்றார், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அங்கே மேலே இருக்கிற காரியங்கள்லாம் சொல்றார், நீங்கள் ஒவ்வொன்றையும் தியானிச்சு பார்த்துக்கோங்க வீட்டில் போய். ஆண்டவர் எத்தனையோ பாக்கியமான ஸ்லாக்கியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம ரியலைஸ் பண்ணுறதில்ல. நம்ம கண்களுக்கு ஏனோ அது மறைவாகவே இருக்கிறது. பிசாசானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கினான், எல்லாத்துக்கும் குருடாக்கிறான். அதுல முக்கியமா தேவ பிள்ளைகளுக்கு அவன் குருடாக்குறது. ஆண்டவர் செய்த நன்மைகள் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நம்ம ரியலைஸ் பண்ணவே விட மாட்டான். அதான் ஒரு பெரிய தந்திரம். ஆனா இதெல்லாம் யார் தெரியுமா சொந்தம் கொண்டாட முடியும்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான் இந்த வார்த்தையை சொந்தம் கொண்டாட முடியும். இந்த நாளின் காலை வேளையில வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்னும் ஆண்டவர் தருகிற இந்த ரட்சிப்பின் அனுபவம்னா என்ன என்று தெரியாமல் இருக்கலாம். அல்லது ஏதோ கடமைக்கென்று ஆலயத்திற்கு வந்து போய் கொண்டிருக்கலாம். அல்லது ரட்சிக்கப்பட்டிருந்தோம், ஒரு காலத்தில் ஞானஸ்நானம்லாம் எடுத்தோம் பிரதர்னு சொல்லி இருந்தோம், தேவன் தந்திருந்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை இழந்து போய் ஒருவேளை நீ பின்மாற்றத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், பெற்றிருந்த பாக்கியத்தை இழந்து போகாதே.
உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி நான் வைத்திருக்கிற மகிமையை ஒருபோதும் நீ அசட்டை பண்ணி விடாதே. இந்த ரட்சிப்பு உனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கல்வாரி சிலுவையினால் உண்டான ரட்சிப்பு. எபிரேயர் 2:4 என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 2:4 யாராவது எடுத்தவங்க வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் எல்லாம் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் விளக்க எனக்கு நேரம் இல்லை. இது விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பு. நீங்கள் விலையில்லாமல் பெற்றுக்கொள்வதற்காக ஒருவர் கல்வாரி சிலுவையிலே பெரிய விலை கிரயத்தை செலுத்தினார். அதனால தான் பாடுறோம், விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாரோனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாரோனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீரோரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. தேவ பிள்ளையே, இந்த ரட்சிப்பு சாதாரணமாக கிடைத்து விடவில்லை. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு தம்முடைய ஜீவனையே, தம்முடைய சொந்த ரத்தத்தையே உனக்காக எனக்காக சிந்தி நம்மை அவருடைய சுதந்திரமாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த அந்த வசனத்துல மோசே சொல்றான், உனக்கு ஒப்பானவன் யார்? அடுத்தது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தேசம் பெரிய தேசம். கானான் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த தேசத்துக்குள்ள போகும்போது பலவிதமான எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த தேசத்தை சுதந்திரிப்பது எளிதாக இருக்க போகிறதில்லை. எல்லாம் உண்மைதான். பலவிதமான ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், இப்படி பலவிதமான ஜனக்கூட்டம் உங்களுக்கு எதிராக எழும்பி வரப்போகிறார்கள். ஆனா அது எல்லாத்தின் மற்றிலும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம், உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயம் யார்தான்? அவர்தான். 2026 வருடத்திற்குள்ள கடந்து வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக எது நிற்கிறது என்று எனக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் தருகிற வார்த்தை, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக, உன் கரத்திலே மகிமை பொருந்திய ஒரு பட்டயமாக நானே இருக்கும் போது நீ எதை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? எதை பார்த்து சோர்ந்து போகிறாய்? இம்மட்டும் நடத்தினவர் நான் அல்லவா? ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இப்பா, இதுவரைக்கும் பல சூழ்நிலைகளில் முறுமுறுத்தீங்க, பல சூழ்நிலைகளில் கண்ணீர் வடித்தீங்க, பல சூழ்நிலைகளில் இந்த தாசனாகிய மோசேக்கு விரோதமாகவே கற்களை தூக்கிட்டு நின்னீங்க. ஆனால் இப்போ மோசே மறிக்க போகிறான்.
இந்த நேரத்திலையும் ஆண்டவர் அவன் வாயில மீண்டும் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை போட்டு மோசே மூலமாக சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க யுத்தத்துல பழக்கப்பட்டவங்க இல்லதான், 430 வருஷம் அடிமைகளாகவே வாழ்ந்துட்டீங்க. ஆனாலும் இந்த வனாந்திரத்தில் பல சூழ்நிலைகளில் உங்களை நான் யுத்தத்திற்கு மீட்டு இருக்கிறேன். ஆனா இந்த புதிய பரிணாமத்திற்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போதும் மனசுல வச்சுக்கோங்க, நான் தான் உங்களுக்கு சகாயம், நான் தான் உங்களுக்கு மகிமை பொருந்தின பட்டயம். ஹல்லேலூயா. உதவிக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். இந்த சத்ருவை மேற்கொள்ளணும்னா இதற்கு தேவையான ஆயுதங்கள், திறமைகள், தாளந்துகள், படிப்புகள், வேலை, கல்வி, சுகம், பலன் எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சகாயம் செய்யும் கேடகமாக உன்னோடு இருக்கும்போது, அவரே மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கும்போது, தாவீது ஏன் கலங்க போகிறான்? கோலியாத்து கையில எல்லாமே இருந்துச்சு. ஒரு யுத்த வீரனுக்கு தேவையான எல்லாமே கோலியாத்து கையில இருந்துச்சு. ஆனா ஒரு யுத்தத்திற்கு தேவையான எதுவுமே தாவீதுட்ட இல்லை. ஆனா தாவீதுக்கு தெரியும், ஆண்டவர் என் கையில 5 கல்லு தான் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த கல்லை மட்டும் கொடுக்கல, சகாயம் செய்யும் கேடகமாக அவர் எனக்கு முன்னே போகும்போது, சவுலே உன்னுடைய கேடகம் எனக்கு எதற்கு, சவுலே உன்னுடைய பட்டயம் எனக்கு எதற்கு. எப்பவுமே பல சவுல்களை நம்ம பார்க்கலாம். 40 நாள் இவர் சும்மா தான் உட்காந்துருக்காரு. கோலியாத்து 40 நாளா கத்திக்கிட்டு இருக்கிறான், இவர் சும்மா தான் உட்காந்துருக்கிறார் 40 நாளா. இன்னைக்கு தாவீது வந்த உடனே, வந்துட்டியா நீ, ஓகே வா, என் கேடகத்தை எடுத்துக்கோ, என் பட்டயத்தை எடுத்துக்கோ. ஏப்பா நீ ஒரு நாள் எடுத்து மாட்டிட்டு போயிருக்கலாமே. இவர் மாட்ட மாட்டார், இவர் அடுத்தவனுக்கு தான் மாட்டி விடுவார். ஆண்டவருக்கு தெரியும், தாவீதுக்கும் தெரியும், என் கையில் என்னால் எதை தான் சுமக்க முடியும், 5 கல்லை தான் சுமக்க முடியும்னா, ஆண்டவர் உங்கள் கையில் எதை கொடுத்துருக்கிறாரோ அதை மட்டும் எடுத்துட்டு போங்க. சகாயம் செய்யும் கேடகமாக அவர் இருக்கும்போது உலகத்தின் காரியங்களை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் என்ன? உலகம் 1000 ஆலோசனையை சொல்லும், அதோடைய மெத்தட்ஸ் உங்க மேல திணிக்க பார்க்கும். ஒருவேளை அந்த சவுலுடைய ஆயுதங்களெல்லாம் இவன் மாட்டிட்டு போயிருந்தா கூட, ஒருவேளை அவன் வெற்றி பெற்றிருக்கவும் வாய்ப்பு உண்டு. ஆனா மகிமை யாருக்கு போயிருக்கும்? சவுல் சொல்லார், பாத்தியா என் கேடகத்தை போட்டுட்டு போனதுனால தான், அவன் சின்ன பையன் தாங்க, ஆனாலும் என் ட்ரெஸ்ஸை போட்டு போனான், போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். சவுல் அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனா ஆண்டவர் யுத்தத்தை செய்ய முடியுமா? ஆனா கிதியோனுக்கு தெரியும், எனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவரே. அவன் சொல்ற வார்த்தையை வாசிங்க பார்ப்போம். 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தன்னுடைய ஜனங்களை 300 பேரை பார்த்து சொல்றான், நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி. யாருடைய பட்டயம்? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. ஹல்லேலூயா. ஜனங்கள் பார்க்குறாங்க, யுத்தத்துக்கு போக சொல்றாரு, பட்டயமே இல்லையே, பானை தானே இருக்குன்னு சொல்றாரு. ஆனா கிதியோன் அங்க மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கிறான். எப்பா, கிதியோன்ட்ட பட்டயம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பட்டயம்னு ஒண்ணு இருக்குது, அது கிதியோனுடைய பட்டயமாக மாறும். ஹல்லேலூயா. வெற்றி கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. என்ன செய்ய சொன்னார் ஆண்டவர்? பானையை போட்டு ஓட, எக்காலத்தை ஊது. எதை ஊதணுமோ ஊதணும், எதை உடைக்கணுமோ உடைக்கணும், மாற்றி செஞ்சிடக்கூடாது. எக்காலத்தை உடைச்சிட்டு பானையை வச்சு ஊதிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பல பேர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பானையை உடறான்னு சொன்னா பானையை வச்சு ஊதிக்கிட்டு எக்காலத்தை உடைச்சிக்கிட்டு இருக்கிறோம், சாக்ஸோஃபோனை உடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். தம்பி கோபம் வந்துடும், அவர் நல்லா ஊதுவார்ல. எதை ஊதணுமோ அதை ஊதணும், எதை உடைக்கணுமோ. ஆமாம், இதெல்லாம் மறக்கவே கூடாது, இப்படிலாம் தியானிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எப்பா மாற்றி செஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆயிரும். ஆனால் கிதியோன் அழகாக கற்றுக் கொடுக்குறான் பாருங்க, ஜனங்களை எப்படி தைரியப்படுத்துறான் பாருங்க. உங்கள் கையில் ஒன்றுமே இல்லைன்னு பார்க்காதீங்கப்பா, என் கையிலையும் பட்டயம் கிடையாதுப்பா, நான் யாரை தான் சார்ந்திருக்கிறேன்? கர்த்தரை தான் சார்ந்திருக்கிறேன், அவருடைய பட்டயம் தான் என்னுடைய பட்டயம். வெற்றி கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. ஆனால் அதே கிதியோன் பின் நாட்களில் ஜனங்களை பின்மாற்றத்தில் நடத்திட்டான். அதை இப்போ பேசினா நேரம் ஆயிரும். அது நான் கிதியோனை பற்றி ஏற்கனவே ஒரு பெரிய செய்தி பேசியிருக்கிறேன், கேட்டுக்கோங்க, வேணாம், யூடியூப்பில் இருக்கும்.
சரியா? சரி, அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பட்டயம் நம்மளுக்கு சகாயமாக இருக்கும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசியில் மோசே மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார், இனிமேலாவது திருந்துங்கப்பா அப்படின்னு. சரி, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. உன் சத்துருக்கள், அதே வந்துருங்க உபாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்களாம். இச்சகம்னா என்ன? இச்சகம்னா என்ன? இந்த பக்கம் இருக்கவங்களா இருக்காங்களா? முடிச்சிருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்பா என்ன அழகா சொன்னீங்க, பார்த்து பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டுற போகுது. இச்சகம் பேசுவாங்கன்னா என்னது? அவங்கள பற்றி தப்பாக பேசுறது. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் தேடி பார்த்தேன். இது என்னடா இச்சகம் பல நேரத்தில் படிச்சிருக்கோம், இது நமக்கு தெரியலையேன்னு. ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, நம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை சாதித்து கொள்வதற்காக, நம்மிடத்திலிருந்து சில ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசுகிற ஆட்கள். இப்போ நிறைய பேர் ஞாபகம் வருமே, காரியம் ஆவன்னா மட்டும் அவள் என்கிட்ட பல்ல இழிச்சிட்டு வந்து பேசுவா, காரியம் முடிஞ்ச உடனே என்னை எட்டி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு நிறைய பேரை திட்டுறது எனக்கு தெரியுது. நம்மளும் பல நேரத்தில் அப்படி இருந்திருக்கிறோம். ஆமாம், இதுக்கு ஆமீன் வராது பார்த்தீங்களா? இச்சகம் பேசுறதுன்னா என்னவா, நேருக்கு நேராக திட்டுறவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நேருக்கு நேராக உங்களை நிந்திக்கிறவங்கள, அவமானப்படுத்துறவங்கள, சண்டை போடுறவங்கள என்ன பண்ணிடலாம், எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த கேஸ் என்ன பண்ணுமா, இவர்கள் சத்துருக்கள் தான். ஆனால் எப்படி அட்டாக் பண்ணுவாங்களாம், நம்மிடத்திலிருந்து காரியத்தை சாதிக்கணும்னா என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே நைஸாக பேசி, நீங்கள் அப்படி பிரதர், நீங்கள் இப்படி பிரதர், நீங்கள் இப்படி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி காரியத்தை சாதித்து கொள்ளுகிற மறைவான கன்னிகள் நமக்கு உண்டு. ஆமாம், அப்படிப்பட்ட மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற கன்னிகளுக்கும் ஆண்டவர் பாதுகாப்பாராம். அதை எப்படி சொல்றாரு, அவர்கள் இச்சகம் பேசி அடங்கி போவார்கள்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க அடக்க மாட்டீங்க, அவங்களே அடங்கிடுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், அவன் என்னதான் நம்மளை புகழ்ந்து பேசினாலும் அந்த புகழ்ச்சிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், விழுந்து போக மாட்டோம் அப்படின்னு இப்ப சொல்லுவோம். ஆனா அப்படி விழுந்து போனவங்க தான் நிறைய பேர். மனுஷரால் புகழப்படுவீர்கள் ஆனால் உங்களுக்கு, இப்படியா சொல்லுவீங்க? அதை எப்படி சொல்லணும், மனுஷரால் புகழப்படுவீர்கள் ஆனால் உங்களுக்கு ஐயோ அப்படி சொல்லுங்க பாப்போம். மனுஷரால் புகழப்படுவீர்கள் ஆனால் உங்களுக்கு, ஆமா, இனிமே யாராவது புகழ்ந்தா பின்னாடி ஒலிக்கட்டும், ஐயோ எங்க வெடி வைக்க போறானோ தெரியலையே அப்படி. அக்கா ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. யோசிச்சு பாருங்க. ஆமா, எப்பவுமே இந்த இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். புகழ்ச்சி எப்பவுமே நம்ம தலைக்கு மேலே போயிடக்கூடாது. எங்கே போயிடக்கூடாது, யாராவது நம்மளை புகழ்றாங்கன்னா உண்மையிலே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணால் கூட அந்த புகழ்ச்சி எங்கே போயிடக்கூடாது, பெருமையாக நம்ம மண்டைக்கு மேலே ஏறிடக்கூடாது. ஆமாம், யாராவது நம்மளை ரொம்ப இகழ்ச்சியாக பேசுகிறாங்கன்னா, நிந்திக்கிறாங்கன்னா, அவமானப்படுத்துகிறாங்கன்னா அது எங்கே போயிடக்கூடாது, இருதயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. புகழ்ச்சி தலைக்கு மேலே போயிடக்கூடாது, இகழ்ச்சி இருதயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா ரெண்டையும் அழகாக மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். இன்னும் நல்லா புரியுறபடி சொல்கிறேன் பாருங்க. புகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, புகழ்ச்சி அது புதுசாக வாங்கின ஷூ மாதிரி. எப்படி புகழ்ச்சி புதுசாக வாங்கின ஷூ மாதிரி, அது எங்கே தான் இருக்கணும், புதுசுன்றதுனால தலையில் தூக்கி வச்சிடக்கூடாது. இந்த இகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, இகழ்ச்சி அது பிஞ்சு போன பழைய செருப்பு மாதிரி, அதுவும் எங்கே தான் இருக்கணும், காலுக்கு கீழே தான் இருக்கணும். ஆமாம், இந்த புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணிட்டாலே நம்ம வாழ்க்கையில், இது ரொம்ப பேசிக் தான் சரியா. இதுக்கு பெரிய ஆண்டவருடைய நடத்துதெல்லாம் தேவையில்லை, இது நம்ம காமன் சென்ஸில் நமக்கு தெரியணும். ஒரு கார்பரேட்டில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நாங்கள்லாம் ஒவ்வொரு நேரத்தில் பல நேரத்தில் நம்ம ஒரு இப்படி செஞ்சிட்டீங்க அப்படி செஞ்சீங்கன்னு அப்ரிஷியேட்லாம் பண்ணுவாங்க. அது எதுவுமே நம்ம மண்டைக்கு போயிடக்கூடாது. நாளைக்கே ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா தூக்கி போட்டு அப்படியே மிதிச்சிருவான்னு நமக்கு தெரியும். அதனால எந்த ஒரு அப்ரிசியேஷன் வந்தாலும் அப்படியா அப்படின்ட்டு போயிடணும் கடந்து. இப்போ ஆண்டவர் சொல்றார் அந்த ஜனங்களுக்கு, எப்பா உங்களை நேரடியாக எதிர்க்கிற சத்துருக்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு நான் எப்படி இருப்பேன், உங்களுக்கு சகாயம் பண்ணும் கேடகமா மகிமை பொருந்திய பட்டயமா இருப்பேன்.
ஆனா இப்படி மறைவாக உங்களை வந்து வலையில விழத்தள்ளுகிற சிக்க வைக்கிற ஆட்களும் இருப்பாங்க. அவர்கள் இச்சகம் பேசி அடங்கணும்னா நீங்க அதை கண்டுகொண்டு கருத்தாக செயல்படணும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சரி, 10:20 ஆகி போச்சா? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சுன்னே தெரியலையே. சரி, சீக்கிரம் முடிச்சிடும், பயப்படாதீங்க. அடுத்தது அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார். மேடுகள்னா என்ன? அதுவும் காலுக்கு கீழே தான் இருக்கணுமா? இந்த சத்துருக்கள் மேடுகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த அவர்களுடைய அந்நிய தெய்வங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அவர்கள் மேடைகளை கட்டி இருந்தார்கள், நீங்க வாசிக்கலாம். அந்த பாகால், அஸ்துரோத்து, மோலேகு இப்படிப்பட்ட அந்நிய தெய்வங்கள் எல்லாம் அவர்கள் தேசங்களிலே பலவிதமான மேடுகளை உண்டாக்கி பலவிதமான பலிபீடங்களை கட்டி அங்கே அந்நிய தெய்வங்களுக்கு தகாத காரியங்களை நடப்பிக்கிற ஒரு தேசத்துக்குள்ள நீங்க போக போறீங்க. அந்த மேடுகளை எல்லாம் நான் உடைக்க போறதில்ல, நீங்க தான் மிதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவ ஜனங்களுக்கு முன்பாக பலவிதமான மேடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மிதிக்கிற ஒரு பெரிய வேலையும் இஸ்ரவேல் ஜனங்களே உங்க கரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பாக கொடுத்திருக்கிறார் என்பதையும் மோசே அங்கே காண்பிக்கிறான். நாளின் காலை வெளியில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் முன்பாக உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில பலவிதமான மேடான சூழ்நிலைகள் வரும். ஆனா அப்படிப்பட்ட நேரங்களிலும் அப்படிப்பட்ட தருணங்களிலும் தேவ ஆவியானவரோடு நீங்கள் நடக்கும்போது அந்த மேடுகள் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா அதே நேரத்தில் நம்முடைய இந்திய தேசத்தை நீங்க யோசித்து பார்க்கும்போது, ஆவிக்குரிய கண் கொண்டு பார்க்கும்போது பலவிதமான மேடுகள் இன்றும் தகர்க்கப்படாமல் மிதிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. அந்த வேலையையும் செய்ய வேண்டிய வேலை யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதித்துட்டாரு, ஆசீர்வாதத்தை கொட்டிட்டாரு, என் கூட சகாயமா இருக்கிறாரு, பட்டயமா இருக்கிறாரு, கேடகமா இருக்கிறாருன்னு அப்படியே போறதுக்கு கிடையாது. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்படணும், கோணலானவைகள் எல்லாம் நேராக்கப்படணும்னு பாடுறோம். ஆனா இன்னும் பல விதங்களிலே தேவ ராஜ்யம் கட்டப்பட முடியாதபடி பலவிதமான மேடுகள், கரடு முரடானவைகள், கோணலானவைகள், பள்ளங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவைகள் மிதிக்கப்படாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய நிர்விசாரம் தான். தேவ பிள்ளைகள் கிரியை செய்ய வேண்டிய விதமாக இன்னும் கிரியை செய்யவில்லை. சபைகள் அதை குறித்து கரிசனையும் இல்லை என்று நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாமே ஒரு செல்ஃப் சென்டர்டா வாழ்ந்துட்டோம். எல்லாவற்றையும் நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக அதையே பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டதுனால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே, அந்த மேடுகள் மிதிக்கப்பட வேண்டுமே என்கிறதான பெரிய காரியம் நம்ம கண்ணுக்கு தென்படாமலே போயிருச்சு. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பாப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். அவர்கள் தடைகளை நீக்கி, போதும் நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. தடைகளை நீக்கி போடுகிறவர் யாருக்கு முன்பாக நடந்து போவார்? நமக்கு முன்பாக நடந்து போவார். யார் தடைகளை நீக்குவா? அவர்கள். ஆமா, கர்த்தர் முன்பாக நடந்து போவார். மோசே அங்க சொல்றான், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பா என்று சொல்லி. இங்கே மீகா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னால போவார், அவர்கள் தடைகளை நீக்குவார்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற தடைகளாக இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்கள் பல ஆண்டுகளாக சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த பெரிய தடைகளாக இருக்கலாம், அதையும் மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஆனா அதே நேரத்தில் ஒரு பறந்து விரிந்த அந்த இந்திய தேசமும் நம்ம கண்ணு முன்னாடி வரணும். ஆண்டவரே, அந்த மேடுகள் எல்லாம் மிதிக்கப்படும் சொன்னீங்களே, இந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் சொன்னீங்களே, நீர் வந்து 2000 வருடங்கள் ஆயிற்று,
இன்னும் அறியப்படாத இடங்கள், கோணலாக்கப்படாத, நேராக்கப்படாத கோணலான பாதைகள் எத்தனையோ இருக்கிறதே ஆண்டவரே. எத்தனை பேர் அதெல்லாம் யோசிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் அதற்காக ஜெபித்திருக்கிறோம்? அதற்காக என்ன செய்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா பல நேரத்தில் நம்ம செல்ஃப் சென்டர்டாவே வாழ்ந்து விட்டுறோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு வாங்க பார்ப்போம். அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா வாசிங்க. சகரியா 2 செருபாபேலை குறித்து வருமே, எங்க வசனம் அது? 4:6 வாசிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஆமா, ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். அது எப்படி நடக்குமா? நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. எது உங்க வாழ்க்கையில பெரிய பர்வதமாக காணப்படுகிறதோ அதையும் தேவ ஆவியானவர் தன்னுடைய பலத்தினாலே, தன்னுடைய கிரியையினாலே அவர் செய்து முடிக்க வல்லவர். அதே நேரத்தில் தேவ ராஜ்யம் கட்டப்படக்கூடாதபடிக்கு எது இந்த தேசத்திலே தடையா இருக்கிறதோ அதையும் கர்த்தர் செய்து முடிப்பார். தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அதை குறித்த ஒரு கரிசனையும் இன்றைக்கு சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அவசியம் என்பதை உணர வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் செல்ஃப் சென்டர்டா மாறிடக்கூடாது. எல்லா நேரங்களும் நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? நிறைய நேரத்தில் நமக்காகவே இருக்குது. ஆமாம், தைரியமாக சொன்ன அந்த அக்காவுக்காக சந்தோஷம், மற்றவங்களுக்குலாம் வராது சத்தம். பல நேரத்தில் நமக்கு என்ன தான் மாறிடுது ஜெபம்? செல்ஃப் சென்டர்ட். நமக்கு பிரச்சனை, நம்ம இந்த சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் நமக்கு கடைசி வரைக்கும் பிரச்சனை உண்டு. ஒரு நாள் வருகிறது, ஒரு மகிமையின் சரீரத்துக்குள்ளாக போகிறோம். அந்த நாளிலே யுக யுகமாக அவரோடு கூட வாழ போகிறோம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை உண்டு. அதற்காக உங்களுக்கு ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனால் யோசிச்சு பாருங்க, எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி அதிகம் கொடுக்குறோம்? நம்முடைய ஜெபங்கள்ல எது மேலோங்கி நிற்கிறது? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தார். அந்த மேடுகளை நீ தான் மிதிக்கணும்பா அப்படின்னு சொல்லி. இந்த லெந்து காலம்ன்றதுனால திடீர்னு ஒன்று ஞாபகம் வருது. நான் ஒரு நோட்டீஸ் பார்த்தேன், லெண்ட் டேஸ் உபவாச ஜெபம்னு சொல்லி. சரியா? எல்லாம் அந்த 40 நாட்கள் வைப்பாங்க நம்ம ஆவிக்குரிய சபைகள்லையும். இப்போ அதை 40 நாட்கள் ஜெபங்கள்லாம் வைக்கிறோம். இது 7 நாள் லெந்து கால உபவாச ஜெபம்னு வச்சிருந்துச்சு. சின்ன ஒரு நோட்டீஸ் போட்டுருந்துச்சு. நானும் என்னடா உபவாச ஜெபம்னு பார்த்தா நம்ம சென்னையில் உள்ள ஒரு சபை தான். உபவாச ஜெபம் எத்தனை மணிக்கு தெரியுமா? சாயங்காலம் 7லேருந்து 8 வரைக்கும். என்ன உபவாசம் இருப்பீங்க நீங்கள்? சாயங்காலம் 4:30 மணிக்கெல்லாம் டீ, பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் அடித்து தின்னுபிட்டு 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு காஃபியை குடிச்சிட்டு 7 மணி வச்சிருக்கிற ஜபத்துக்கு 7:15 வந்துட்டு ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு பாடுவாங்க. மீதி 1/2 மணி நேரம் எதே சாட்சி கொடுத்திருந்தார். அத்தனை பெரிய மனிதன் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரித்தார்களா? இல்லை. ஒரு தலைமுறை கூட தாண்டல. என்ன தெரியுமா நடந்துச்சு? வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு வாங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தில் யோசுவா மரித்து போகிறான். யோசுவாவின் வயதிற்கு ஒத்திருந்த மூப்பர்கள் எல்லாரும் மரித்து போகிறார்கள். இப்போ தேசத்தில் ஒன்று நடக்குது. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. நல்ல கவனிங்க. மோசே மரித்து போனான், யோசுவா ஜனங்களை நடத்தினான், யோசுவாவும் மரித்து போனான். யோசுவா கடைசி அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. யோசுவாவின் நாட்கள் முழுவதும் ஜனங்கள் கர்த்தரை அப்படி சேவித்தார்களாம்.
அவனுடைய வயதுக்கொத்த பிரபுக்கள் இருந்த நாட்கள் எல்லாம் ஜனங்கள் கர்த்தரை பக்தியாய் சேவித்தார்கள். ஆனா அவங்க எல்லாம் மரித்த உடனே என்ன ஆயிடுச்சு? தேசத்துல தேவனை அறியாத வேறொரு சந்ததி எழும்பிச்சு. அது எப்படி சாத்தியம்? அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தேவனை கடத்த தவறினார்கள். அதனால என்ன நடந்துச்சாம்? வாசிங்க பாப்போம். இப்போ 14ஆம் வசனம் வாசிங்க. 13 வாசிங்க. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். எந்த தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நானே சகாயம் செய்யும் கேடகமாக இருப்பேன் என்று சொன்னாரோ, இங்க கவனிங்க, அதே தேவன் இன்றைக்கு தம்முடைய ஜனத்தை கொள்ளைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி குறித்து ஒரே ஒரு காரியம் சொல்றேன். இந்த எரேமியா தீர்க்கதரிசி கொஞ்சம் வித்தியாசமான தீர்க்கதரிசி. முதல் 38 அதிகாரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு முன்னர் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். மீதி இருக்கிற அதிகாரம் எல்லாம் அவர்கள் சிறைப்பட்டு போன பின்பு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்ப இந்த எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்ட காலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அதனாலதான் அந்த புலம்பல் எல்லாம் வாசிக்கும் போது கண்ணீர் வரணும் நமக்கு. அந்த புலம்பல், எரேமியாவின் புலம்பலை நீங்க வாசிக்கும் போது இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒப்பிட்டு வச்சுட்டு வாசிங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார், இந்த ஜனங்கள் எப்படி அதற்கு அபாத்திரராய் போனபடியினால் தேசம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தை பார்த்து எரேமியா அழுவுறான், கண்ணீர் சிந்தி அழுவுறான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எரேமியாவை கொண்டு ஆண்டவர் ஆரம்பத்திலேயே எச்சரித்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அவ்வளவுதான் காரியம். ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான் கேட்கிறார். இந்த ஜனத்தை என் சொந்த ஜனம் நான் தெரிந்தெடுத்தேன், இவர்களை பாக்கியவான்கள் என்று சொன்னேன், உங்களுக்கு ஒப்பானவர்கள் இல்லை என்று சொன்னேன், உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமோ மகிமை பொருந்திய பட்டயமோ என்று சொல்லி நானே அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தேன், நானே அரணாக இருந்தேன், நானே வாக்கு பண்ணினேன், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக அடங்கி போவார்கள் என்று சொல்லி இவ்வளவு செய்தும் அடுத்த வசனத்துல சொல்றாரு, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு கொண்டு வந்தேன். ஆனா இந்த ஜனம் என்ன பண்ணிருச்சு? என்னை விட்டு தூரப்பட்டு போனது. அதேதான் ஆண்டவர் இன்றைக்கு அதே கேள்வியோடு உங்கள் மத்தியிலே நிற்கிறார். நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஆண்டவரை தெரிந்து கொண்ட, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் இருந்த அதே ஆதி அன்பு, அவர் மேலிருந்த பக்தி வைராக்கியம் அப்படியே இருக்கிறதா? அல்லது ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீ தூரப்பட்டு போயிட்டப்பான்னு சொல்லிடுவாரா? பல நேரங்களில் நம்ம சில மனிதர்களோடு சண்டை வரும். ஒரு சில பிரச்சனைகள் ஈஸியா நம்ம சமாதானம் ஆயிடலாம். ஆனா ஒரு சிலர் பண்ற காரியங்கள் நம்ம என்ன பண்ணிடும்? ரொம்ப தூரப்படுத்திடும். அது மீண்டும் சேர்க்க முடியாத அளவுக்கு தூரப்படுத்திடும். நான் அப்படி பல காரியங்களை அனுபவித்திருக்கிறேன். பல உதாரணங்கள் சொல்ல முடியும், நேரம் இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு பர்சனலா பேசுறாரு. ஏன் ஜனம் பாயுது, என்னை விட்டு இவ்வளோ தூரம் போயிட்டாங்களே, நான் என்ன தீங்கு செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன்? ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவர் ஒருபோதும் மாறாதவர். அவர் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் 70 ஆண்டுகள் அடிமைகளாக போவார்கள். ஆனா அவங்கள நான் அப்படியே விட்டுற மாட்டேன். எரேமியா பல காரியங்களை சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. 2 கூட அத்திப்பழம் இருக்குது. ஒரு கூடத்துல இருக்கிற அத்திப்பழம் எல்லாம் கெட்டு போனதா இருக்குது. 24ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அதுல இருக்கிற அத்திப்பழம் கெட்டு போனதா இருக்குது. இன்னொரு கூடையில நல்ல அத்திப்பழமா இருக்குது. ஆண்டவர் பாக்குறாரு, எரேமியாட்ட சொல்றாரு, எரேமியா நீ இதெல்லாம் பாக்குறல்ல,
அந்த கெட்டுப்போன அத்திப்பழம் நிறைய இருக்குது தான், ஆனாலும் இந்த நல்ல அத்திப்பழத்தை பாரேன், என் ஜனத்தை 70 வருஷம் அவங்க அடிமையா இருந்தாலும் நான் அப்படியே விட்டுற மாட்டேன். அவர்கள் என்னை விட்டு தூரப்பட்டு போனாலும், அவர்கள் இன்றைக்கு சத்துருவின் கையில விற்கப்பட்டு போயிருந்தாலும் அவர்களை நான் அப்படியே விடுறதில்லை. என்ன சொல்றார் ஆண்டவர் 24 அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆண்டவரை துன்பப்படுத்தின போதும் துக்கப்படுத்தின போதும் அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இன்றைக்கு பல தலைமுறைகள் போன பின்னரும் அவர்கள் ஆண்டவர் மீண்டும் கோபத்தில் பாபிலோனிடத்திலே அடிமைகளாக நேபுகாத் நேச்சாரிடத்துல விட்ட போதும் ஆண்டவர் மீண்டும் வாக்கு பண்றார், நான் உங்களை திரும்ப கூட்டிட்டு வருவோம்ப்பா. ஏன்னா என் ஜனத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. நானும் அவர்களை தள்ளிட்டேன்னா அவர்கள் எங்க போவார்கள்? எத்தனை அன்புள்ள ஆண்டவர். எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே உன்னை நான் எப்படி தள்ளி விடுவேன். ஆண்டவர் அதே ஏக்கத்தோடு கூட உங்கள் அருகிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்கிற கேள்வி ஒன்றே ஒன்றுதான், அவர் வாக்கு பண்ணுகிற காரியமும் ஒன்றே ஒன்றுதான். நீங்க தூரப்பட்டு போயிருக்கலாம், ஆனா இன்றைக்கு திரும்பி வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உபாகமம் 33 அதிகாரத்துக்கு வாங்க. 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். ஆனா எங்க நிக்க போறீங்க? தூரத்துல நிக்க போறீங்களா? ஆண்டவரிடத்திலே மீண்டும் கிட்டி சேர போறீங்களா? அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க பாப்போம். தேவ சமூகத்துல அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் எத்தனை பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு கொடுத்த வார்த்தையானது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் வாயினிடத்திலிருந்து நீர் வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகளை ஆண்டவரே அந்த ஜனங்கள் சுதந்திரிக்காம போயிட்டாங்க. ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பாப்பா. உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கடந்த நாட்கள்ல எத்தனை காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தீங்க, என்னென்ன காரியங்கள் ஆண்டவரை கோபம் ஊட்டுனீங்க. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஆண்டவர் மீண்டுமாக ஒரு வருடத்தை உங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாரே, நன்றி செலுத்த மாட்டீங்களா? உங்க வாய்களை திறந்து தேவ சமூகத்துல அர்ப்பணிக்க மாட்டீங்களா? உங்க சத்தத்தை உயர்த்த மாட்டீங்களா? ஆண்டவர் உங்க அருகில நிற்பது உங்களுக்கு தெரிகிறதா? தேவ ஆவியானவருடைய கரம் உங்கள் மத்தியில இறங்கி இருப்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை இந்த நாளிலே உங்கள் இருதயம் கேட்கட்டும், உங்கள் செவிகள் அடைக்கப்படாமல் இருக்கட்டும், தேவனுடைய மெல்லிய சத்தம் உங்கள் காதுகளிலே துணிக்கட்டும். ஆண்டவர் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என்னை விட்டு தூரப்பட்டு போவதற்கு என்ன அநியாயத்தை என் ஜனங்கள் கண்டது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனத்துக்கு தானே அன்னைக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதே தான். உங்க பழைய காலத்துல போன வருடத்துல சென்ற நாட்களில் நீங்கள் எவ்வளவாய் தேவனை துக்கப்படுத்தி இருந்திருந்தாலும், எவ்வளவாய் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை அப்படியே தள்ளிவிட விரும்பவில்லை. மீண்டுமாக அவரிடத்துல கிட்டி சேரும் போது நீங்க தைரியமாக சொல்ல முடியும், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர்
காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. கருவநிறத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்நாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்தியபு எங்கள் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்தியபு எங்கள் ஆதாரமே.